கிளாஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து காலை சாப்பாட்டுக்கு மோஸ்ட்டாக எடுத்துக்கிறது இந்த ஸ்ப்ரவுட் சாலட் தான். ஃபஸ்ட்டெல்லாம் சாப்பிட்றப்ப இந்த பச்சைப்பயிரை பச்சையாக சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி தான் இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் சாப்பிட எனக்கு ரொம்ப இது பிடிச்சி போயிட்டு இதில் வெங்காயம் தக்காளி அப்புறம் கேரட்டு கூட துருவி போட்டுக்கலாம், வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம், நமக்கு இருக்கிறத போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பரு உப்பு, நான் வந்து கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் பொடியாக செஞ்சு வச்சுருக்கேன். அந்த பொடி வந்து நான் போட்டுப்பேன். ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கிறப்ப நமக்கு அயன் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு வெயிட் லாஸில் இருக்கப்போ ஹேர் ஃபால் ஆகுதும்பாங்க. அந்த நிறையா வந்து கருவேப்பிலை முருங்கைக்கீரை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பொடியாக செஞ்சு வச்சு நான் டெய்லி அதில் ஏதாவது ஒரு ஃபுட்டில் சேர்த்து சாப்பிட்ருவேன். அதனால் எனக்கு வந்து ஹேர் ஃபாலில் கொட்டுறது குறைஞ்சி நல்லா ஹேர் க்ரோத் தான் ஆகுது இந்த வெயிட் லாஸில். சூப்பராக சாப்பிட்டுட்டு ரேஷனில் கோதுமை வாங்கி ஒரு வாரமாக சுத்தம் பண்ணி கிடக்கு. அதை காய வைக்கவே நேரம் இல்லை, கழுவி மழையாக இருக்குது 2 நாளாக அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தான் நாள் வந்துச்சு. எங்கள் வீட்டு மாடியில் தாங்க போன மாதம் ராகியை நல்லா 1 கிலோ இருக்கும் முளை கட்டி காய வச்சுருந்தா புறாவும் காக்காவும் ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டு, அதனால் எங்கள் சிஸ்டர் எல்லா வீட்டு மாடியில் போய் காய வைக்கலான்னு கிளம்பிட்டோம்.